ஆனால் நான் கூட நம்பலை இந்த எல்லா இந்துக்கள் மூச்சுப்பாங்க, இந்து பங்காளிகள் மூச்சுப்பாங்க. ஏன்னா உங்க படுற கஷ்டத்தை நீங்க தான் மூச்சுட்டாதான் அது முடியும். அது ஆயிருக்கு. ஸோ நான் எடுத்த உடனே சொல்ல மாட்டேன், பெரிய இந்துத்துவ வேவெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்து விழிப்புணர்ச்சி வந்துருது. இந்துனஸ் நம்மளை இந்துக்கள்னு நம்மளை தாக்குறாங்க. நம்ம பெரும்பான்மையராக இருந்தும் நம்மளை சிறுபான்மையர் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அந்த இது திறந்து விட்டுட்டாங்க கண்ணை பிரதமர் மோடி. வேற ஒன்றும் இல்லைங்க. ஆனால் தான் இப்ப இப்ப அடுத்த கதை ஆரம்பிக்கிறது. எல்லாம் திருட்டு போச்சு, 100 சீட்டு திருடிட்டாங்க. ஏன் ராகுல் காந்தி ஒரு 10-15 நாள் முன்னாடி இந்த கேம்பெயின் நடுவில் என்ன சொன்னாரு? பிஜேபி ஜெயிக்கிறது. ஏன்னா மமதாவோட இந்த ஆட்சி சரியில்லை, மமதா போலரைஸ் பண்ணிட்டாங்க, அதாவது இந்துக்கள் முஸ்லீம் பிரிச்சுட்டாங்க. அதனால தான் அந்த ராகுல் காந்தி பிளேட்டை மாத்திட்டார். இப்ப என்னன்னா ஓட்டு திருட்டு. என்ன விட சொல்லுவோம், நாங்க ஜெயிக்கலன்னா ஒண்ணுமே நடக்கல, அதாவது இந்திய அரசியல் சட்டம் அவுட்டு அப்படிம்பாங்க. ஆனா இந்த தொடர்ந்து இந்த மாதிரி போய் இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த பித்தலாட்டம் சொல்லணும், ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் பார்லிமெண்டரி வேர்ட். இந்த இதெல்லாம் இப்போ நின்று போச்சு, மக்கள் ஏத்துக்கல. அவங்களுக்கு சாதக மீடியாக்காரங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க, இதோட அடுத்த டிவியில் இதெல்லாம் இருக்கும். ஆனா நீங்க நம்ம பி குருஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன், இதெல்லாம் கண்டு இதாகிடாதீங்க, இது எக்ஸ்பெக்டட். ஏன்னா அவங்களால மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு ஒத்துக்க மாட்டாங்க.